எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறத்து இப்போ நம்ம நேரில் பார்த்து பேசுறது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கேரளா சமையலோட ரெசிபி புக், குக்கிங் புக் ஒன்று வந்துட்டு நாளைக்கு நவம்பர் 11th நாளைக்கு ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபெஸ்டிவலில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இங்கே கேரளாவில் இருந்து டோட்டலாக 62 புக்கு ஒன்று அங்கே பப்ளிஷ் பண்ண போகிறேன். அதில் ஒரு புக்கு நம்மளோட தான், கேரளா சமையல். அதோட பேர் வந்துட்டு கேரளா சமையல் பாஜகம். நம்மளோட லோகோ அதுதான் அதோட கவர் பேஜ். புக்கு இப்போ என்கிட்ட இல்லை, அது பப்ளிஷ் பண்ணாததுனால எனக்கு இப்போ அது காமிக்க முடியல. 62 லேடிஸ் எழுதின 62 புக்கு அங்கே பப்ளிஷ் பண்ண போகிறேன். அதில் குக்கிங் புக்கு ஒன்று நம்மளோடது மட்டும்தான், கேரளா சமையல் பாஜகம். இன்னொரு விஷயம், இந்த 62 புக்கோடையும் எடிட்டர் வந்துட்டு என்னோட அம்மா தான் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ எழுதுங்க, உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல் மோட்டிவேஷன் கொடுத்தது அம்மா மட்டும்தான். இந்த 62 புக்கு மலையாளத்தில் தான் இருக்குது. அதனால நம்மளோட கேரளா சமையல் ரெசிபிஸ் புக்கு மலையாளத்தில் தான் எழுதியிருக்கு. அடுத்த டைம் வந்துட்டு இங்கிலீஷில் அதே மாதிரி தமிழ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணோன்ட்டு இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேரளா சமையல் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு யூஏயில் இருக்குது, ஷார்ஜையில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு 7 to 9 இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கேரளா சமையல் சார்பாக அங்கே போங்க, நம்மளோட புக்கு பப்ளிஷ் பண்ணுறது பாருங்கள். அங்கே வந்துட்டு என்னோட அம்மா இருக்குது, அம்மா அப்பா 2 பேருமே போயிருக்காங்க. அம்மாவை போய் பாருங்கள். அம்மாவோட பேர் வந்துட்டு ராஜி அரவிந்த். ஸோ நீங்கள் பாருங்கள், கேரளா சமையல் சார்பாக வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எங்கிட்ட பேசணும், எனக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டால் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த டைம் எனக்கு போக முடியல, கேரளா சமையலுக்காக அங்கே யாருமே இல்லை. ஸோ யாராவது நமக்காக, நம்ம சேனலுக்காக அங்கே போய் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், யாராவது அங்கே இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் தான் முடிஞ்சால் போய் பாருங்கள். ஓகே. ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுனால எனக்கு நம்ம ஊரில் இருந்து ஆதரவெல்லாம் கொடுத்துருச்சு, ஆதரவெல்லாம் கிடச்சிருச்சு, மொமெண்ட்டோ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாதமாக இங்கே கேம்பெயின் போயிட்டே இருக்குது. நான் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட தப்பு தான். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வந்துட்டு ரெகுலராக இல்லை, வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணணும்னு தோணும், ஆனால் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம பழையபடி ஆகணும், ரெகுலராக அப்லோட் பண்ணணும். இங்கே வந்துட்டு ஹவுஸ் ஷிஃப்டிங், வீடு ஒன்று ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணுற அந்த ஒரு இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸோட சிக்கன் பாக்ஸ் சீரீஸ் அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் 1 by 1 வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு ரெகுலராக வந்துட்டு என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது கொஞ்சம் ரெகுலராக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும், பண்ணிடுவேன். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அந்த ஒரு சப்போர்ட்னால மட்டும்தான் இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த புக் ஃபேரில் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. இது வந்துட்டு ஒரு 62 புக்ஸ் ஒன்றா ஒரு இதில் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நான் சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் எனக்கு நம்மளோட சேனலுக்கு, நம்மளோட ரெசிபீஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.